இந்த நினைவேந்தல் கூடுகை மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் எங்களுடைய அன்பு தோழர் வாலையூர் குணா அவர்களே, தோழருடைய படத்தை திறந்து வைத்த எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, பொதுவா தோழர் தங்கவேலு 2011-16 அவர் புத்தனாம்பட்டி ஊராட்சியினுடைய தலைவர். அந்த காலகட்டங்கள்லயே எனக்கு அவர் அறிமுகம். அந்த காலகட்டங்கள்ல நான் மனித உரிமை பாதுகாப்பு மையம் என்னும் ஒரு வழக்கறிஞர் அமைப்பினுடைய, குறிப்பாக திருச்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் போஜகுமார் அவர்கள் தலைமையில் செயல்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவராக நான் இருந்தேன். அதனுடைய தோழமை அமைப்புகள் தான் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார அந்த அமைப்புகள்லாம். இந்த அமைப்புகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கூட்டங்களுக்கு தவறாமல் தோழர் தங்கவேல் அவர்கள் வந்து விடுவார். குறிப்பாக அந்த காலகட்டங்கள்ல டாஸ்மாக்கு எதிராக எங்களுடைய அமைப்பு நிறைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த சமயம், டாஸ்மாக் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்பதற்காக உண்மையிலேயே மிக தீவிரமாக வேலை செய்தவர் தோழர் தங்கவேல் அவர்கள். புத்தனாம்பட்டியில அந்த கல்லூரிக்கு எதிராவா அல்லது அங்கே டாஸ்மாக்கு எதிராவான்னு தெரியல, அப்போ ஒரு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கு அனுமதி கிடைக்கல. நாங்க எல்லாம் போயிட்டோம். போய் அங்கே காத்திருக்கிற அனுமதி கிடைக்கல. அப்படி ஒரு நெருக்கடி. இது போன்ற அவர் எடுத்த பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களுக்கு நெருக்கடி தான், தடை தான். எல்லா தடைகளையும் நெருக்கடிகளையும் கடந்து அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறார், போராடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே தோழருக்கு வாய்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அது வள்ளுவர் சொல்லுவார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நேற்று இருந்த மனிதன் இன்றைக்கு இல்லை. இதுதான் பெருமை, இதுதான் இயற்கை. அப்படி பிறப்பு இறப்பு என்பதை நாம் சமமாக பார்த்தாலும் கூட, இயல்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட, சிலருடைய மரணங்கள் நமக்கு வழிகளை தருகிறது. குறிப்பா தோழருடைய மரணம் என்பது எனக்கு தெரியாது. ஒரு 5-6 ஆண்டுகளாக அவரோடு தொடர்பு இல்லை. அது பல்வேறு விதமான காரணங்களால் தொடர்பு இல்லை. தோழர் வாலையூர் குணா அவர்கள் எனக்கு தெரியப்படுத்திய பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தம் அடைந்தேன். பழகுவதற்கு மிகவும் மென்மையானவர், ஆனால் மனதில் மிக கடினமானவர், ரொம்ப உறுதியானவர். பொதுவா ஒரு பஞ்சாயத்து தலைவரா ஒரு பீரியட் ஒரு 5 வருஷம் இருந்துட்டாவே அவர் அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிற அளவுக்கு சம்பாரிச்சிருவாரு, செல்வாக்கை பெற்று விடுவார், வளர்ந்து விடுவார். அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசு இயந்திரத்தால் இந்த சமூகத்தால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவர் மிகவும் மனம் வருந்தி பேசிய, கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நாட்கள் ஏராளம் தோழருக்கு தெரியும். பொதுவா அவருடைய போராட்டம், இப்ப தோழர் பொன் சிலம்பு அவர்கள் சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க, நல்லவர்களை கடவுள் வச்சிருக்கிறது இல்ல, சீக்கிரமா எடுத்துக்கிறாரு அப்படின்னு. நண்பர்களே, ஒரு பொருள் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். பொதுவாக மனித குலத்திற்காக, மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்காக வாழ்ந்த எந்த போராளியையும் அவர்கள் வாழும் காலத்தில் அந்த சமூகம் கண்டுகிட்டதே கிடையாது. இந்த உலகத்தையே புரட்டி போட்ட மார்க்சினுடைய இறப்புல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? ஒரு 10 பேர் கூட இல்லை. எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் இயற்கைக்காக அல்லது மனிதர்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற பேர்ல மிகவும் செல்வாக்கோடு வளம் பெறுகின்றவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னணி வேறு. அவர்கள் இந்த சமூகத்துக்காக பாடுபடுவதாக சொல்வது என்பதன் நோக்கம் வேறு. உண்மையாகவே சமூகத்துக்காக பாடுபட்டால் அவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும், அவர்களுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும். இதைத்தான் நாம புரிந்து கொள்ளணும். பொதுவா அவருக்கு என்ன ஒரு 53-54 வயசு இருக்கும். இது இறக்கக்கூடிய வயசா? இல்ல. நீங்க இறைவன் எடுத்துக்கிட்டா நீங்க பரவாயில்ல, இறைவன் எடுத்துக்கொண்டதாகவே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இந்த இளம் வயதில் அவர் இறந்ததன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு லீகல் நோட்டீஸ்ல ஒரு பின்னாடி ஃபுல்லா அவர் என்ன செய்தார், அவருடைய சேவைகள் என்ன, அவருடைய போராட்டங்கள் என்ன. நண்பர்களே, இந்த உழைப்பிற்கு இந்த அரங்கம், இந்த கூட்டம், இது ஒரு பொருட்டா? இவர் இவ்வளவு வேலை செய்திருக்கிறார் என்பது புத்தனாம்பட்டி கிராம மக்களுக்கு தெரியுமா?
ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல பல ஆயிரக்கணக்கான பேர்கள் திரண்டு அப்படி ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டாமா? போராளிகளை சமூகம் புறக்கணிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், அவர்கள் குடும்பங்கள் கூட, உறவினர்கள் கூட கண்டுகொள்வதில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இதுல உண்மையான விஷயம். தோழர் தங்கவேல் அவர்களுக்கு அப்படித்தான் நடந்திருக்கிறது. இந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் புத்தனம்பட்டி மக்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவர், அவர் ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கும் நாம எப்படி பார்த்திருப்போம்? பிழைக்க தெரியாதவங்க, வேற வேலை இல்லையா அவனுக்கு? ஏதாவது ஒண்ணு பேப்பர் தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு அங்க போவோம், வந்துகிட்டு நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்படித்தான் இந்த மக்கள், இந்த சமூகம் பேசி இருக்கும், பார்த்திருக்கும். அவர் 31ஆம் தேதி இருந்தாரு, இன்னைக்கு 15-16 நாள் காரியம். ஒரு குடும்பத்துல காரியம்னு பண்ணுவாங்க, கர்ம காரியம். அந்த 15-16 நாள் வரையிலும் நாம எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த குடும்பத்துல. இந்த கர்ம காரியம் முடிந்த பிறகுதான் அவருடைய வேலைகளை அவருக்கு பின் இருப்பவர்கள் எடுத்து செய்வாங்க. அதாவது அவருடைய காரியத்தை அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க செய்ய போறாங்க. அதான் காரியம், கர்ம காரியம். அது அவர்களுடைய குடும்பத்துக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு, நாமும் இந்த 15-16ஆம் நாள்ல தான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறோம். அவருடைய நினைவுகளை, அவருடைய போராட்ட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு இனி நாம் செயலாற்றுவதற்கு, காரியமாற்றுவதற்கான ஒரு நிகழ்வாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மையிலே நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் என்ன நோக்கத்திற்காக சிந்தித்தாரோ, என்ன நோக்கத்திற்காக போராடினாரோ, என்ன நோக்கத்திற்காக பாடுபட்டாரோ, அவர் செய்த அந்த வேலைகளை நாம் நம்முடைய தோளில் சுமப்பதை தவிர அவருக்கு உண்மையான அஞ்சலி என்பது வேறு எதுவும் இருக்க முடியாது. மக்கள், போராளிகள் அத்துணை பேருக்கும் அதுதான் நிலைமை. அவர்களுடைய நினைவுகளை நாம் ஏந்துவதன் வழியாக அவர்கள் செய்த காரியங்களை இனி நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இயற்கை. இவற்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தோழர் தங்கவேல் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவருடைய நினைவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் தங்கவேல் அவர்கள் பல சமூக ஆர்வலர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதுபோல அவருடைய ஊரில் இருந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டுள்ளார்கள். நிச்சயம் மக்கள் அதிகாரத்தின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் காவிரி நடராஜன் ஐயா அவர் கூறியது போல புரட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் கூடையில் குவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அது எவ்வித மாற்றமும் இல்லை. அந்த வகையில நிகழ்வு அடுத்து தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட தலைவர் தமிழ் வழி கல்வி இயக்கத்திற்கான போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய நல்லாசிரியர் விருது பெற்ற பாவலர் ஐயா ராமர் ஐயா அவர்களை நம்முடைய சமூக ஆர்வலர் ஆமை தங்கவேல் அவர்களுக்கு நினைவுரை ஏற்ற அன்புடன் அழைக்கிறேன். நல்லோர்களை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவர்களோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று உங்கள் அனைவரையும் என் உள்ளத்தால் உவந்து வழங்கி மகிழ்ந்து மக்களோடு மக்களாய் பணி செய்து மறைந்திருக்கின்ற புத்தனாம்பட்டியிலே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புரட்சியாளருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் படத்திருப்பு நிகழ்ச்சியிலும் இங்கே தலைமையேற்றிருக்கின்ற ஆகச்சிறந்த எழுத்தாளர், ஆகச்சிறந்த கவிஞர் ஐயா வாளையர் குணா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க சரியான தகுதி பெற்றவர். ஏனென்றால் ஊராட்சி மன்ற பணியில், ஊராட்சி மன்ற தலைவராக பணி செய்ததில் ஜனாதிபதி பரிசு பெற்றவர் வாளையூர் குணா. ஒரு ஜனாதிபதி விருது பெற்றவர். அதே மாமன்ற அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னெடுப்பது சரியான பொருத்தம். இது அது மட்டுமில்ல, அவர் இந்த தியாக சீலரின் படத்தை திறக்க வந்திருக்கு. திறந்த இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழ் மக்கள் என்று முப்பரிமாணத்தில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் மாநில தலைவர் ஐயா சின்னப்ப தமிழர் அவர்கள் திறந்து வைத்தது பொருத்தமானது என்றும் உங்களிடத்தில் நான் பணிவோடு சொல்லிக் கொண்டு, நிறைய பேர் இங்கே நினைவேந்தலில் அவர் நினைவுகளை கூறியிருக்கிறீர்கள். இந்த அழைப்புதலில் இருக்கிற ஒவ்வொரு பெயரையும் உச்சரித்தால் நேரம் ஆகிவிடும். உங்கள் அனைவர் பெயரையும் உச்சரித்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். அருமை தோழர்களே, ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் என்பதெல்லாம் வரலாறு அல்ல. வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தார், வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தார்,
அந்த வரலாறு என்ன சொல்லுகிறது? இந்த ஒரு துண்டறிக்கையில் சில செய்திகளை நான் பார்த்திருக்கின்றேன். அதை வைத்து சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்லுகிறேன். நண்பர்களே, இவர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் திருவண்ணாமலைக்கு போய் போராட்டத்தில் கள போராட்டத்தில் இருக்கிறார், ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறார், திருச்சியில் நிற்கிறார், புத்தனாம்பட்டியில் நிற்கிறார். இந்த தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் மக்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஓடோடி நின்று தன்னெழுச்சியாக போராடி இருக்கின்ற மிகப்பெரிய போராடி. ஏதோ நினைவேந்தல் கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. நான் எப்பொழுதும் யாரையும் மிகைப்படுத்தி பேசுவது எனக்கு பழக்கமும் இல்லை, குறைப்படுத்தி பேசுவது பழக்கமும் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையாக வாழ்ந்த மனிதன் தங்கவேல் உண்மையாக, நேர்மையாக, எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார். யார் எளிமையாக வாழ்ந்து மக்கள் பணி செய்கிறார்களோ, எளிமையில் தான் உண்மை இருக்கும், உண்மையில் தான் எளிமை இருக்கும். இந்த எளிமை மனிதர் மன வலிமையோடு மக்களுக்காக போராடி இருக்கிறார். எத்தனை வழக்குகள் நான் இந்த ஒரு சின்ன துண்டறிக்கையில் தெரிந்து கொண்டேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள், அதே கிளை மதுரையில் பல வழக்குகள், மொத்தம் 30 வழக்குகளை இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தின் அவலத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார். மக்களோடு மக்களாக நின்று மக்கள் மன்றத்தில் நின்று போராடி இருக்கிறார். எவ்வளவு தியாகத்தை செய்து முடித்திருக்கிறார் தங்கவேலனார். இன்று குன்றிலிட்ட விளக்காய், குன்றாத விளக்காய், தியாக சீலராய், தன்னலமற்ற தொண்டு செய்த ஓய்வறியா உழைப்பாளியை நாம் இன்றைக்கு இதயத்தில் உள்வாங்கி இருக்கின்றோம். இது புத்தனாம்பட்டியில் பேசப்பட வேண்டும் என்று வருந்துகிறோம். கட்டாயமாக பேசப்படும், கட்டாயமாக பேசப்படும். ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொள்ள அந்த நிகழ்ச்சியை நான் அதுல விரிவாலம் போகல. சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் சமூகத்துக்கு போராடியவன், இளைஞர்களை பார்த்து பகுத்தறிவு பேசியவன், அந்த இளைஞர் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவன். இந்த புரட்சியாளருக்கு விஷம் கொடுத்து கொள்ளு என்று சொன்ன அந்த நீதிமன்றத்தில் சாக்ரட்டிஸ் இன்றைக்கு வரலாறில் இடம்பெற்றிருக்கிறார். சாக்ரட்டிஸுக்கு நீதிமன்றத்தில் அவனை கொள்ளு என்று சொன்ன நீதிபதியின் வரலாறு இல்லை, நீதிபதி வரலாறு இல்லை. பகத்சிங் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, இளைய வயதில் பகத்சிங் இந்த நாட்டுக்காக உயிர் நீத்தார் என்று. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி பெயர் வரலாறில் இல்லை. யார் வரலாற்றில் பதியப்படுவார்கள்? இந்த மக்களுக்காக உண்மையாக, நேர்மையாக, மக்களோடு மக்களுக்காக யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்படுவார்கள். தங்கவேல் அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இவரை வைத்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டென்பேன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன். சொல்றான், அது சின்ன கடுகு போல் உள்ளம் கொண்டோன் இலே தெருவாருக்கும் பயனற்ற சிறிய வீணன். பாவேந்தர் அடிக்கிறார் 4 வரியில. இதைத்தான் தாண்டி இந்த மக்கள் மன்றத்தில் பணி செய்த தங்கவேலனார் நின்றிருக்கிறார். தன்பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, ஏன் சம்பாத்தியம், ஏன் ஊடுன்னு என் வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை எப்படி? தெருவாருக்கும் பயனற்ற சிறிய வீணன். அது மனித வாழ்க்கையா? இல்லை தான் நான் சொல்லுகிறேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என் பசங்கிட்ட சொல்லுவேன். நான் ஆசிரியர்னு ஓய்வு பெற்றிருக்கேன். இதை சொல்லி முடிச்சிடுறேன். 40 பேர் கொண்ட ஒரு மாணவர், அந்த வகுப்புல அந்த தொகை மாணவர் இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை அரசாங்கம். அந்த 40 பேருடைய பெற்றோர் தான் எனக்கு அதிகாரி. அந்த 40 பேர் பெற்றோர் தான் எனக்கு முதலாளி. ஏன்னா அந்த 40 விளிம்பு நிலை மக்கள் இருக்காம்பார், அந்த 40 பிள்ளைங்களை அரசு பள்ளியில சேர்த்ததுனால் எனக்கு பணி. அப்ப எனக்கு முதலாளி யார்? அந்த விளிம்பு நிலை மக்கள். யாருக்காக பணி செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த வரலாறில் பதிவு செய்கிறார்கள். சகாயத்தை பத்தி பேசினார்கள், அதெல்லாம் தொட்டா ரொம்ப நேரம் ஆயிடும். ஏன்னா ஒண்ணு இல்ல, அவர் மக்களோடு மக்களா நின்றவர், மக்களை புரிந்து கொண்டவர். எந்த மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், நீ மக்கள் மன்றத்தில் இருக்கலாம். யார் ஒருவர்
மக்களை அதிகாரமாக நினைத்து கொண்டு மக்கள் பணி செய்கிறார்களோ நிலைத்து வரலாறு பெறுவார்கள், நினைவு கூறுவார்கள். அவர்கள் புதைக்கப்பட மாட்டார்கள், விதைக்கப்படுவார்கள். ஐயா நினைவேந்தலில் இன்றைக்கு நாமெல்லாம் அவரை போல் அவர் முழுமையாக அவர் வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் மக்களுக்காக நின்று நாமெல்லாம் தொடர்ந்து பணி செய்வதற்கு வரலாறு படைத்திருக்கின்ற தங்கவேலை வணங்கி அவர் வழி நடப்போம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்வின் தொடர்ச்சியாக அடுத்தபடியாக தமிழ்நாடு பொது உடைமை கட்சியினுடைய தோழர் போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய ஐயா செல்வமணியன் அவர்களை இப்பொழுது ஐயா ஆவை தங்கவேல் அவர்களுக்கு நினைவுரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய மக்களால் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மாமனிதன், புத்தனாம்பட்டி என அழைக்கப்படுகின்ற புத்தநாவம்பட்டி என்ற பெயரை முன்னர் கொண்டிருந்து இப்பொழுது புத்தனாம்பட்டி என்று அழைக்கப்படுகின்ற புத்தநாவம்பட்டியில் பிறந்து தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடி தன் வாழ்வை அதற்கு கொடையாக்கி சென்றிருக்கிற ஆவை தங்கவேல் அவர்களினுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அன்பு தோழர் வாரையோர் குணா அவர்களே, இந்நிகழ்விற்கு வந்திருந்தோரை வரவேற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தும் கொண்டிருக்கிற தோழர் பிரபு அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் அந்த மக்கள் போராளியினுடைய நினைவை பகிர்ந்து சென்றிருக்கிற பல்வேறு தோழர்களே, கெடல் எங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்றார் பாவேந்தர். கெடல் எங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்னார் பாவேந்தர். அந்த பாவேந்தரனுடைய சொற்களை தனது வாழ்வின் இயக்கமாக எடுத்துக்கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் வழி கல்விக்காகவும் தொடர்ச்சியாக பாராட்டி கொண்டிருக்கிற தோழர் ராசி சின்னப்ப தமிழர் கெடல் எங்கே தமிழர் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என தன் வாழ்வை அர்ப்பணித்து சென்றிருக்கிற, தமிழர் நலத்திற்காக அர்ப்பணித்து சென்றிருக்கிற ஆவே தங்கவேலனாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியின் சார்பில் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, தோழர்களே, ஒரு மனிதனின் வாழ்வு என்பது மிகவும் குறுகியது. அது ஒரு கால வரையறைக்குட்பட்டது. ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய பிறப்பின் முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு செல்கிறான். ஒவ்வொரு நாளும் கடந்து போக அது ஒரு ஆண்டு கணக்காக மாறுகிறது. ஆண்டு கணக்குகள் காலம் செல்ல செல்ல அவன் இளமையிலிருந்து மூப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே செல்கிறான். மூப்பு பிணி சாக்காடு என்பார்கள். ஒரு முதுமையை எட்டிய பிறகு அவருடைய உடலில் இருக்கின்ற பிணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும். அந்த பிணி என்பது அவரை இறப்பை நோக்கி தள்ளும். பிணியை சரி செய்து தடுத்துக் கொள்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கூடுதலாக வாழ்பவர்களாக இருப்பார்கள். அதுபோலவேதான் அவர்களுடைய உடல் நலத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் அவரை நம்மிடமிருந்து பிரித்து சென்றிருக்கிறது. உண்மையில் நான் தங்கவேலுவை அறிந்தவன், ஆனால் நான் தங்கவேலுடன் பழகியதில்லை. ஏனென்றால் நாங்களும் மக்களுக்காக இந்த களத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள். எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இந்த களத்தில் ஓடி வருகிறோம். ஆனால் நாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய இயக்கத்தை, ஒரு பேரரசியல் இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என வேட்கையோடு வெளிவந்தவர்கள். சமூகத்தினுடைய மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்கள் 4 வகைகளில் பிரிந்து வேலை செய்யும். அந்த 4 வகைகளில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன மாற்று தேவை என்பதை முன்வைத்து போராடுகிற இயக்கங்களாக பொதுவுடைமை இயக்கங்களும் புரட்சி இயக்கங்களும் அவை. மக்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற சில கூறுகளை எடுத்துக்கொண்டு அதற்கென உழைக்கிற இயக்கங்களாக சில சிற்றரசியல் இயக்கங்கள் வெளிவரும். இப்பொழுது சின்னப்ப தமிழர் இருக்கிறார் என்றால் அவர் தமிழ் வழி கல்வியை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதற்காக தன்னுடைய பணியை ஒழுங்கமைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு பேரரசியல் இயக்கத்தினுடைய மறுபகுதியாக இருக்கின்ற ஒரு சிற்றரசியல் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு செல்பவர். இந்த சிற்றரசியல் இயக்கத்திற்கும் அந்த பேரரசியலினுடைய இயக்கத்திற்கும் ஒரு உறவு உண்டு, ஆனால் தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கு. அதுபோலவே உரிமை இயக்கங்கள் எனப்படுகின்ற சிறகு இயக்கங்கள் என்ற பெயரில் வருகிற இயக்கங்கள் பல உண்டு. அவை அரசு நிறுவனங்களில் ஊழலற்ற தன்மையை உருவாக்க வேண்டும். அரசு அலுவலர்களும் அரசினுடைய ஆட்சி முறையும் இந்த மக்களினுடைய உரிமைகளை அவர்களுக்கு உரிய வகையில் தரப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையில் வருகின்ற சிறகு இயக்கங்கள். இத்தகைய சிறகு இயக்கங்களில் ஒன்றாக வந்த மக்கள் பாதையில் பணியாற்றியவர் தோழர் ஆவை தங்கவேலன். இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்தில் அவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் பேசியதில்லை, பழகியதில்லை. ஆனால் நான் இப்பொழுது என்னவென்றால் அவரிடம் பேசி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வருது. மேல்மா சிப்காட் போராட்டம், அந்த போராட்டத்தில் எங்களுடைய தோழர் தன்மானன் அவர்கள்
அவருடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அதுபோலவே 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம் அவற்றிலெல்லாம் தோழர் தங்கவேல் பணியாற்றி இருந்திருக்கிறார். நாங்கள் ஒரு பேரரசியல் இயக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பேரரசியல்ல வருகிற செய்திகளை கூட நாங்கள் போய் கொண்டிருப்போம். எங்களிடமிருந்து இருக்கிற தோழர்கள் சிற்றரசியல் இயக்கத்திலும் உரிமை இயக்கங்களிலும் பல்வேறு வகைகளில் போயிருப்பார்கள். இப்ப தோழர் காவிரிநாதன் இருந்தார், பேசினார். அவர் ஒரு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சிறகு இயக்கத்தின் மூலமாக மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற பொழுது வருகிற வழக்குகளை கையாளுகிற ஒரு இயக்கத்தினுடைய பகுதியாக இருந்தவர். ஆனால் தங்கவேலனார் அவர்கள் இந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு வழக்குகளை தொடுத்தவராக இருந்திருக்கிறார். தோழர் தனசேகரன், தோழர் குணா சொன்னது போல ஒரு 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 பேழையினுடைய ஒரு பகுதியே அவருடைய வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது என்றால் அவர் எவ்வாறு பணியாற்றி இருக்கிறார் என்பதை மக்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டும். நான் குணாவிற்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் தோழர் தங்கவேலனாருடைய வாழ்க்கையை நீங்கள் எழுத்தில் வடியுங்கள். அவர் முன்னுக்கெடுத்த போராட்டங்களை பட்டியலிடுங்கள். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மக்களினுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கும் இந்த மக்கள் ஒரு நிலையான வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை பெறுவதற்காக இந்த கட்டமைப்பை பெறுவதற்கான போராட்டத்தை தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் முன்னெடுக்கின்றன. ஏதோ தனி மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளுக்கு தங்களுக்கு தெரிந்தவர்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காகலாம் இங்கு யாரும் போராடிடவில்லை. அது சுயநலத்திற்கானது. ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக ஒரு சாதி சான்றிதழ் பெறப்போகிறான், உடைய வருமான சான்றிதழ் பெறப்போகிறான், அவனுடைய குடும்பத்தை சார்ந்தது. ஆனால் ஒரு சாலை, ஒரு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு விவசாய கட்டுமானம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழில்முறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து போராடுகிறவர்கள் இந்த சமூகம் ஒரு முறையான ஒழுங்கமைப்பின் கீழ் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள், அதனுடைய ஒரு பகுதியாக போராடி கொண்டிருப்பவர்கள். ஒரு பெரிய இயந்திரம், அந்த இயந்திரத்தினுடைய பல்வேறு உறுப்புகளாக இருப்பவர்கள் அவர்கள். ஒரு பெரிய இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயந்திரத்தில் ஒரு சிறிய திருகாணியை நீங்கள் கழட்டி விட்டால் அந்த இயங்கமே நின்று போயிடும். அந்த அளவிற்கு அந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதுபோலதான் பல மக்கள் நல போராளிகள் அவர்களுடைய பகுதிகளில் அவர்கள் அந்த சமூகத்தோடு பொருத்துகின்ற அமைப்பு முறை வடிவம் இல்லாத நிலையில் தனிமைப்பட்டவர்களாக அல்லது பிரிந்தவர்களாக அல்லது காலப்போக்கில் அடையாளம் தெரியாதவர்களாக மாறிப்போய் நிற்கிறார்கள். இந்த மண்ணிற்கு உழைத்தவர்கள், கடுமையான போராட்டங்களை கண்டவர்கள், தங்களுடைய வாழ்வை பறிகொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை இந்த மண்ணிற்காக கொடையாக அளித்தவர்கள் பல பேர். அவர்களுடைய வரலாறுகள் பதியப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் அத்தகையோரின் பெயர்கள் அவர்கள் உழைத்த உழைப்பை திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அவை தொகுக்கப்படவில்லை. எனவேதான் நான் தோழர் குணாவிற்கு சொல்கிறேன், நீங்கள் அவரோடு பழகியவர், அவரோடு இருந்தவர், அவருடைய போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்தவர். அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய எழுத்தில் வடியுங்கள். அவர் நடத்திய போராட்டங்களை பட்டியலிடுங்கள். அவர் தொடுத்த வழக்குகளினுடைய எண்கள் உட்பட குறிப்பிட்டு அந்த வழக்குகளினுடைய பட்டியலை மக்களுக்கு அறிவியுங்கள். இது பின்னாளில் வருகின்ற மக்கள் நல உரிமை போராளிகளுக்கு தனக்கு முன்னால் இருந்தவர்கள் எவ்வாறு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கும் அவர்களை உயர்த்தி பிடித்து தங்களுடைய உரிமை போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்கும் உரிய வழிகளை வகுக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான உழைத்து சென்றிருக்கிற தோழர் ஆவை தங்கவேல் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியின் சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி அது இந்த மண்ணில் புகழ் வணக்கமாக நிலைபெற வேண்டும். அந்த புகழ் வணக்கம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் அவருடைய புகழை எடுத்துச் சென்று அந்த உரிமை போராட்டத்தை மீண்டும் மக்களிடையே நிலைநிறுத்தி அவர் விட்டு சென்ற பணிகளை இந்த தமிழ் மண்ணிலிருந்து வருகிற தலைமுறை எடுத்து போராட வேண்டும் என கேட்டு அதற்கு உரிய வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வாடையூர் குணா அவர்களை மீண்டும் உங்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.